வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் இன்றும் நாளையும் ஏற்பட போகுது. கடந்த சில நாட்களாக அறிவிப்புகள்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். மழை பொழிய வாய்ப்புகள் மிக தீவிரமாக இருக்கும் என்று. உறுதியாக இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக லேசான மழை, மிதமான மழையாக தொடங்கி பின்னர் கனமழையாக அதிகரிக்கும். வரக்கூடிய 26ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராக இருங்க. சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும், சில இடங்கள்ல லேசான மழையுமாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பதிவாக போகுது நண்பர்களே. அப்ப எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவு மழை நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு என்பது தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம். 50%லேருந்து 90% வரைக்குமே எல்லாருக்குமே நம்ம சேல் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமாக பொருள் வாங்காதவங்க வேகமாக போய் பொருள் வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்கள் மேலும் நம்ம சிறந்த சலுகைகள் கொடுத்து வருகிறோம். வேகமாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக வானிலையில் அதிரடி மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். அடுத்த 2 நாட்களுக்குமே மழை வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். முதலாவதாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். கடலோர மாவட்டங்களில் முதலாவதாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி பிறகு பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக இரவு, நள்ளிரவு நேரங்கள், அதே மாதிரி நாளைய தினங்கள் அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் என பரவலாக மழை பொழிவுகள் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தான் சற்று கூடுதல் மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள், அதே போல திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், கிளாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுராந்தகம், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக இன்று நாளை எதிர்பார்க்கப்படுது. எல்லாமே ஒரே நேரங்களில் மழை வரும் அப்படிங்கிறது இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரங்கள் அல்லது மாலை இரவு நேரங்களில் மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். படிப்படியாக தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அநேக இடங்களில் இந்த மழை பொழிவானது உறுதியாக நமக்கு பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இங்கே வந்து லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாக போகுது. அப்போ எல்லா கடலோர பகுதிகளிலும் குறைஞ்சது மிதமான மழையாவது கண்டிப்பாக நமக்கு பதிவாகிரும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மிதமான மழையும், அதே போல கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கிறோம். இன்றும் நாளையும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்ன சேலம்லாம், வாழப்பாடி, இது போன்ற பல்வேறு பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு பல்வேறு பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழையாக அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். நாளைய தினங்கள் வரைக்கும் மழை உண்டு. அதனால மழை வாய்ப்புகள் 2 நாட்களுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பெய்யலையோ நாளைய தினங்களில் உறுதியாக மழை கிடைக்கும். அதனால 2 நாட்கள் விட்டு விட்டு பகுதியாக மழை உண்டு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோரங்களிலும் 100% உறுதியாக நமக்கு மழை பொழிவு பதிவாகிடும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் லேசான மற்றும் மிதமான மழையாகவே எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் அதே போலதான். தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழையாக பதிவாகும். ஏன்னா இந்த 2 நாட்களுக்கு அப்புறம் மழை பெய்ய போறது கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறோம்.
26ஆம் தேதி வரைக்கும் தான் அதிகபட்ச மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல. 27ஆம் தேதியிலிருந்து பகலில் வெயிலும், அதிகாலையில கடுமையான பனிப்பொழிவும் மாறப்போகுது. அதனால நீங்களே வந்து மழை கேட்டாலும் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு பெரிதளவுல மழை இருக்க போறதில்ல. வரப்போகிற மழை எல்லாமே இந்த 26ஆம் தேதிக்குள்ள பதிவாகிறது மட்டும்தான். 24, 25 மற்றும் 26 இந்த 3 நாள் பெய்யக்கூடிய மழை மட்டும்தான். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு மழை இருக்க போறது கிடையாது தமிழ்நாட்டுல. காற்றுடைய திசை வேகமாக மாறிக்கொண்டிருக்கு. வடகிழக்கு பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து நேரடியாக வீசி வந்த நிலையில இப்போ வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம். இப்போ நமக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலிருந்து வீசக்கூடிய காற்றுடைய திசையானது படிப்படியாக இனி வரும் நாட்கள்ல அதனுடைய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ காற்றுடைய திசை மாற்றம் காரணமாகவும் தமிழக கடலோரங்களில் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக, குறிப்பா தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழையும், சில இடங்களில் சற்று கனமழையுமாக எதிர்பார்க்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கனமழை எதிர்பார்ப்பது ரொம்ப கடினம். தென் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்ப்பது கடினம். லேசான மழை பொழிவு இல்லைன்னா மிதமான மழை பொழிவு இதை மட்டும் நீங்க எதிர்பார்த்தால் போதும். பெரிதளவுல மழை பாதிப்புகள் அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல கிடையாது. இந்த சுற்று மழையினால தென் மாவட்டங்களில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. வழக்கம் போல இருக்கிறது போலதான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வானம் மேகமூட்டமா இருக்கும். சில சமயங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக இருக்கும். பெரிதளவு பாதிக்கப்படக்கூடிய மழை கிடையாது அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். அதிகபட்சம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள தான் இந்த தென் மாவட்டத்தில் மழை பொழிவு பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரை எதிர்பார்க்கப்படுது. டெல்டாவில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் பகுதியாக மழை பொழிவாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் பெரும்பாலான மாவட்டங்கள் மிதமான மழைக்குள்ளேயே அடங்குகிறது. அடுத்ததாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். 3 டிகிரி செல்சியஸ் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 3 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் கொடைக்கானல்ல பதிவாகியிருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம். கொடைக்கானல், நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் இங்க எல்லாமே நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு. அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற வட தமிழக உள் மாவட்டத்தில் லேசான மழை சில இடங்கள்ல பதிவாகும். பெரும்பாலும் வானம் மேகமூட்டம். பனிப்பொழிவு மிக கொடுமையாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15 டிகிரி செல்சியஸ், தருமபுரி மாவட்டம் 15 டிகிரி செல்சியஸ், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் 16 முதல் 18 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. மிக கொடூரமான பனிப்பொழிவுகள் உள் மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும். இனி வரும் நாட்கள் இன்னும் மேலும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் நண்பர்களே, எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரிதளவில் கனமழையோ அல்லது மிக கனமழையோ, அதி கனமழை, ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சியில் கிடையாது. ஆனால் ஓரளவு சாரல் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதிகாலை வேளையில். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.